போற்றி போற்றின்னு பாடிக்கிட்டு இருப்போம். நம்மளை அறியாமல் நிறைய நல்ல வைப்ரேஷன், நல்ல சொற்களை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆகவே இதையெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சின்ன குழந்தைங்க உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் இதனுடைய பலன் எப்போ தெரியும்? நீங்கள் பரீட்சை எழுதும் பொழுது, இல்லை மேற்கோள் காட்டும் பொழுது, இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அப்படியே நிறைய படிக்க படிக்க உங்களுக்கு தோணும். தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு பெரிய புதையல். நம்மளுக்கு வெளியில் ஒன்றும் தெரியறது இல்லை. இதை பற்றின அறிவும் அவ்வளவாக நமக்கு செய்கிறதில்ல. என்ன இந்த தமிழை தூக்கி வச்சுட்டு அதில் போய் உக்காந்துன்னு ஒரு கிராமரு, அதில் பார்த்தீங்கன்னாக்க பண்பு தொகை, இந்த தொகை, அந்த தொகை, இப்படி ஆகும் அப்படி ஆகும். அதுவும் தமிழ் டீச்சருங்கெல்லாம், சாரி இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி தருவாங்க இலக்கணத்தெல்லாம். அது நிறைய பேருக்கு இலக்கணம்னா விளக்கண்ணன்ற மாதிரி எல்லாம் தோணும். ஆனால் அதை பற்றி தெரிந்து கொண்டு படித்தோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வச்சு படித்தோம். அடுத்த லாங்குவேஜோட, இப்போ இங்கிலீஷோட இதோட எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது, இப்போ ஷேக்ஸ்பியரோட கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய இதிலே இந்த மாதிரியான பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். இது மாதிரிலாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய புதையல் இருக்குது. அந்த புதையலை பற்றி நமக்கு தெரியலை. ஆகவே இந்த புதையல் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம திருவாசகத்தில் இருக்கிற திருவெம்பாவையை மனப்பாடம் பண்ணலாம். அடுத்து ஒவ்வொரு போட்டியாக வைக்கலான்னு நினைக்கிறோம். நிறைய மாணவர்கள் வர வர நாம் இப்போ திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ரெண்டு தான் சொல்கிறோம். அடுத்து திருக்குறள் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம தமிழ் இதுலேயே வேறு ஏதாவது ஒரு 10 பாடல், திருப்புகழ் கஷ்டம், சகலகலா வள்ளி மாலை, அப்புறம் கந்தர் கலிவெண்பா, விநாயகர் அகவல், கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கும் நாள் என்னாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. ஆகவே கந்தர் அனுபூதி அவ்வளோ ஒரு அருமையான இது. ஆகவே இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாற்றிலையுமே ஒவ்வொரு போட்டியாக நடத்தி எனக்கு பரிசு கொடுப்பது பற்றி கஷ்டமே இல்லை. குழந்தைங்கள் எவ்வளோ பேர் வர்றீங்களோ அவ்வளோ பேருக்கும் பரிசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அடுத்து நல்ல பெரிய பரிசாகவும் கொடுப்பதற்கு இறைவன் திருவுளத்துப்படி செய்யலாம் என்று இருக்கிறோம். ஆகவே இந்த இதை நடத்தி கொடுத்த நம்ம தம்பிரான் சாமி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அன்றைக்கி பார்க்கும் பொழுது நம்ம தம்பிரான் சாமி, குருக்கள் ஐயா, அப்புறம் நம்ம தர்மதாசன் இவங்களாம் உட்காந்து அதை நடத்தும் பொழுது அவ்வளோ ஒரு நல்ல பாங்காக அமைஞ்சிருந்தது. அதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வெரி குட். இப்படி தெரியுமா? சிறிய